அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு அனுபவிக்கும் தன்மையே சிறந்த செல்வம். அனுபவிக்கும் தன்மையே சிறந்த செல்வம். உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச லட்சியத்துக்கெல்லாம் முழுமையா உழைச்சி ஒரு விஷயத்தை அடையிறீங்க. அந்த அடைந்த விஷயத்தை முழுசா அனுபவிக்கும் தன்மையை உருவாக்குவது அதைவிட மிகவும் அவசியம் என்று சொல்கின்றேன். வாழும் தன்மை, அனுபவிக்கும் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, முழுமையாக ரசிப்பது. ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல பழமா போய் வாங்கிட்டு வந்துடுறோம், அதுக்காக செலவு பண்றோம், எல்லாம் பண்றோம். அதை ரசித்து ருசித்து முழு திருப்தியோட அதை அனுபவிக்கும் உள்ளுலக தன்மை தான் ரொம்ப முக்கியம். இந்த மனசு என்ன பண்ணுது, வாங்குற வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு வாங்கின பிறகு கிடைச்ச பிறகு அதை அனுபவிக்கின்ற மனதை, உள்ளுலக தன்மையை தயார் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் வாழ்க்கையில அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். இது மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை நீங்களே சுகமாக உணர முடியுதா? உங்களை நீங்க நினைக்கும் போது என்ன உணர்ச்சிகள் பொங்குதோ அதுதான் வாழ்க்கையில ரிசல்ட்டா மாறும். உங்களை நீங்க நினைக்கும் போது ஏதாவது ஒரு உணர்ச்சி முடிச்சில சந்தோஷத்தை தவிர கீழ்நிலை நோக்கியோ அல்லது மேல்நிலை அகங்காரத்தை நோக்கியோ உணர்ந்தோம்னா நிச்சயமா அனுபவிக்கும் தன்மை வராது. உங்களை நீங்க நினைக்கும் போது ஆனந்தமான உணர்வு உங்களுக்குள்ள பொங்குச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்கும் தன்மைக்குள் செல்வீர்கள். இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, அடிப்படையா ஒவ்வொரு மனிதனுமே உங்களுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவாகிய ஆனந்தத்தை, இருப்பின் சுகத்தை உணரும் போது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா செயல்களும் அதை சுகமாக மாற்றுவீர்கள், அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வீர்கள். நிறைவுத்தன்மையோடு பரிபூரணத்தோடு அதை அனுபவிக்க முடியும். இது நீங்க உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது உங்களை நீங்க நினைக்கும் போது என்ன உணர்ச்சி பொங்குது? கீழ்நிலை அல்லது நான் மேல்நிலை என்று சொல்வது, ஒரு உதாரணத்துக்கு உங்களை நினைச்சா ஒரு வெறுப்பு, ஒரு பயம், ஒரு பதட்டம் அல்லது ஒரு அகங்காரம், எனக்கு எல்லாம் தெரியும், இது போன்ற உணர்ச்சி முடிச்சுகள் வந்ததுன்னா அட்கணமே இந்த உணர்ச்சி முடிச்சுகளை கைவிடுகின்றேன், ஆனந்த உணர்வே யாம் என்று சொல்லுங்கள். சொல்லி பாருங்க. நிச்சயமாக
ஒருபடியாவது உள்ளுக்குள் நீங்கள் திரும்ப துவங்குவீர்கள். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, ஆனந்த உணர்வு எதையும் சார்ந்தது அல்ல, வெளி உலகத்தை சார்ந்தது அல்ல, உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சதா ஆனந்த உணர்வு. இந்த அனுபவிக்கும் தன்மையாகிய இந்த ஆனந்த உணர்வை நீங்க தயார்படுத்துவதுதான் மிகவும் முக்கியமான வாழ்வில் செய்யக்கூடிய முதல் விஷயம். இது ஒண்ணுதான். இப்ப ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடுறீங்க, எல்லாம் பண்ணியாச்சு. அங்கே போய் என்ஜாய் பண்ணீங்கன்னா என்ன யூஸ்? அந்த மாதிரி தான் இதுவும். வாழ்க்கை பிறந்துட்டோம், எல்லாம் உழைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதை என்ஜாய் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஆகிய தன்மையை நீங்கள் உருவாக்கலை அப்படின்னா, அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, நிச்சயமாக நம்ம எதை பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு என்பதே வராது. உங்களை நீங்கள் நினைக்கும் போது ஆனந்த சுகத்தில் நீங்கள் எப்பொழுது உணர்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு சனமும் உங்கள் வாழ்க்கை நிறைவோடு ஆனந்தமாக வாழ முடியும். முதலில் உங்களுடைய உணர்வை தயார்படுத்துங்கள். உணர்ச்சி முடிச்சியில் வாழ்கின்ற நீங்கள் உணர்வுக்குள் செல்வதற்கான வழியில் செல்லுங்கள். அதுல நான் கற்றுக் கொடுத்த முதல் விஷயம் இது ஒன்று. உங்களை நீங்களே பாருங்க, என்ன உணர்ச்சிகள் பொங்குதோ. உதாரணம் நான் சொன்னது எல்லாத்தையும் பாருங்க. அந்த உணர்ச்சிகள், நான் ஏழ்மையானவன், நான் பணக்காரன் கூட ஒரு உணர்ச்சி முடிச்சுகள் தான். ஆனந்தமான உணர்வே யாம், ஆனந்த உணர்வு தான் நான் சொல்றதை தவிர இது எல்லா வகையான கருத்துக்களும் உணர்ச்சி முடிச்சுகள் என்று சொல்கின்றேன். நான் புத்திசாலி என்று சொல்வதும் அகங்காரமான ஒரு உணர்ச்சி முடிச்சுதான். அது அனைத்துமே இதை நான் கைவிடுகின்றேன். என்னுள் இருக்கின்ற ஆனந்த உணர்வே யாம். நீங்க உணரல, ஆனா ஜஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபியூ செகண்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ள பொங்க ஆரம்பிக்கும். ஒரு மனம் அமைதிக்குள் வர ஆரம்பிக்கும். இந்த உணர்ச்சி முடிச்சுகள் இருந்து நீங்க விடுதலை அடைய துவங்குவதை நீங்கள் உணர முடியும். இதை அனுபவித்து பாருங்கள். இதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். தினந்தோறும் இதை எழுந்ததுடன், காலையில் எழுந்ததும் முதல் விஷயமாக இதை செய்யுங்கள். வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பு, தினந்தோறும் வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பு உங்கள் உணர்வை செம்மைப்படுத்தி, உங்க உணர்வை தெளிவுபடுத்தி வாழ துவங்கினீர்களால் அன்றைய நாள் முழுவதும் அந்த வாழ்க்கை உணர்வு மயமாக மாறும். உணர்வை நோக்கி திரும்பும். அனைவரும் இதை செய்து பாருங்கள். வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறும். அனுபவிக்கும் தன்மையை உருவாக்குவீர்கள். நிச்சயமாக சொல்ல முடியும். இதன் மூலமாக ஆரோக்கியம் மேலோங்கி நகரத் துவங்கும். செல்வமும் மேலோங்கி நகரத் துவங்கும். இனிமையாக உறவுகளோடு பழகுவீர்கள். ஒரு மனிதன் தனக்குள்ளேயே சுகமா இல்லைன்னா எப்படி ஒருவரோட சுகமா இருக்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. உங்களுக்குள்ள ஒரு டென்ஷனா, இரிட்டேஷனா இருந்தா கட்டாயம் வந்து ஃபேமிலியோட இனிமையா இருக்க முடியாது. யாரோடையுமே இனிமையா இருக்க முடியாது. உங்களுக்குள்ளேயே நீங்க இனிமையா சுகமா உங்களோட நீங்க இருக்க முடியல அப்படின்னா வெளியும் சாத்தியமில்லை. இந்த அனுபவிக்கும் தன்மையாகிய இனிமைத்துவமாகிய ஆனந்தம் என்கின்ற உணர்வுதான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற மிக பெரும் ஒரு பொக்கிஷம். இறை சக்தி மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டே இந்த உயிரை என்கின்ற ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்த உணர்வுல இருந்து சிந்தியுங்க. ஆனந்த உணர்வுல இருந்து செயல்படுத்துங்க. வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறும். வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வீர்கள். நீங்க எல்லோரும் அனுபவிக்கும் தன்மை என்கின்ற உள்ளுலக ஆனந்த உணர்வை உணர்ந்து, ஆனந்த உணர்வு இல்லாத அனைத்து விதமான உணர்ச்சி முடிச்சுகளையும் கைவிட்டு விலகி ஆனந்தமாக வாழ்வீராக. எல்லோருக்கும் ஆனந்த நன்றிகள்.